எனக்கு அருமையானவர்களே, உலகத்துல ஒரு பழமொழி சொல்வாங்க. அது என்னன்னா, "கூடா நட்பு கேடா விளையும்ன்னு" சொல்லி. இன்னைக்கு நெறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இது அதிகமா பொருந்துங்க. நம்பக்கூடாதவர்களை நம்பி, தங்கள் இல்லற வாழ்க்கைய, தேவன் தந்த அருமையான வியாபாரத்த அல்லது குடும்பத்த இழந்தவங்க ஏராளம். இந்த செய்தியும் கூட உங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக தான் வாஞ்சையோடு, தாகத்தோடு தேவன் தந்த வெளிச்சத்தில உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆம், அறிந்து கொள்ளுங்கள். இந்த தலைப்பை நீங்க கேட்கும்போது, எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கேள்வி கேட்பது இயல்புதான். இன்று தேவன் நம்மிடத்துல கேட்கிற ஒரு காரியம் அதுதான். நாம் யாருக்கு தோழர்கள்? ஹூ இஸ் அவர் ஃபிரெண்ட்? அல்லது யார் நமக்கு பகைஞர்? ஹூ இஸ் அவர் எனிமி? இந்த கேள்விக்கான பதில்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பொல்லாத உலகத்துல, பொல்லாங்கல் கிடக்கிற இந்த உலகத்துல, எப்பக்கம் திரும்பினாலும் துரோகிகளும். ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் வைத்திருந்தார். அதுல ஒருவன் யூதாஸா இருந்தான். ஆனா இந்த காலத்துல 21ஆம் நூற்றாண்டுல 12 சீஷர்கள்ல 11 பேர் யூதாஸா இருக்கார். எதுக்காக சொல்கிறேன் என்றால், சிரிக்க மாத்திரமல்ல, சிந்திக்க தான். அறிந்து கொள்ளுங்கள், யார் நமது நண்பன்? இதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுவதை கேட்போமா? 119ஆம் சங்கீதத்துல 63ஆம் வசனம். சாம்ஸ் 119 verse 63. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். உமக்கு பயந்து, உமது கட்டளைகளுக்கு கை கொள்ளுகிற யாவருக்கும் நான் தோழன். Who is our friend? Those who follow the Bible or the commands of God. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதுபடி ஃபாலோ பண்றா பாருங்க, அவர்களுக்கு தான் நான் தோழன். ஒருவேளை என்னுடைய பெயரை போல உங்களுக்கும் பல பெயர்கள் இருக்கலாம். நல்ல கவனிங்க. ஒரு மனிதனை இஸ்லாமியனாக, இந்துவாக, கிறிஸ்தவனாக, மற்ற மதத்தினரா இந்த உலகம் பார்க்கும். ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தெய்வம் நம் ஒவ்வொரையும் அவருடைய அன்பு பிள்ளைகளா தான் பார்க்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். மனிதராகி எனக்கு யார் தோழன் தெரியுமா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து, அதாவது இந்த உலகத்தில் உள்ள தீமையை வெறுத்து, இயேசு பிரானுடைய போதனைகளுக்கு பயந்து, அவருடைய வார்த்தைகளை அன்போடு கைக்கொண்டு நடக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் தோழனாய் இருக்கிறேன். ஆக இந்த காரியத்தை மனதில் வைப்போம். 2வதாக அறிந்து கொள்ளுங்கள், யாரை நாம் பகைக்க வேண்டும் அல்லது யார் நமக்கு பகைஞராய் இருக்கிறார் இந்த பூமியில. இந்த தாவீது சொல்லுகிறார், கேட்போமா? சங்கீதம் 139ஆம் அதிகாரத்துல 21 மற்றும் 22. சாம்ஸ் 139 verse 21 and 22. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தாவீது சொல்றாரு, உம்முடைய காரியத்துக்கு விரோதமாய் வருகிறவர்கள் அல்லது உம்முடைய கட்டளைக்கு விரோதமாய், உம்முடைய செயலுக்கு விரோதமாய், உம்முடைய மகிமையான காரியம் விரோதமாய் இருக்கிற யாவருக்கும் நான் பகைஞனா இருக்கு. அதாவது யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை விரோதித்து நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமான பொய்களை சொல்லி அல்லது வேத வசனத்தை புரட்டுகிறார்களோ அல்லது பொய் நாவா இருக்கிறார்களோ, அவர்களை நான் முழு பகையா பகைக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, இந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு தேவ ஆவியானுடைய பெலன் தேவை. மறுபடியும் சொல்றேன், இது மனுஷியத்தால் பெற முடியாது. ஆவியினாலதான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால பவுல் சொன்னது போல நாம் ஆவிலை வயராகிக் கொண்டு எழும்புவோம். யாரை பகைக்கணுமோ அவங்களை பகைப்போம், யாரை சிநேகிக்கணுமோ அவங்க சிநேகிப்போம். வேதம் சொல்லுகிறபடி உன் சத்துருக்களை நேசிகள் சொன்ன உண்மைதான். ஆனா சேனைகளின் கர்த்தர் தன்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கு கூடாது. இதை குறித்து நாம் நிதானித்து செல்வோம். அறிந்து கொள்ளுங்கள், யாருக்கு நாம் தோழர்கள். அறிந்து கொள்ளுங்கள், யாருக்கு நாம் பகைஞர். ஆக வேத வசனத்துக்கு பயப்படாதபடி மனப்போன போக்கில வாழுகிற துன்மார்க்கர்களையும் இருமனமாய் வாழுகிற மனுஷனை விட்டு விலகுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தையும், நல்ல தேவ மனுஷர்களுடைய ஐக்கியத்தையும் விடாமல் பற்றி கொண்டு கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து கனி கொடுப்போம். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில உள்ள அறியாமையை மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி யார் என்னுடைய who is my friend and who is my enemy, இந்த தலைப்பின்படியே கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு வெளிச்சத்தை தந்து நன்றி. தொடர்ந்து நாங்கள் கடைசி வரைக்கும், முடிவு பறிந்து உம்முடைய வருக வருக வரைக்கும் உம்முடைய கட்டளைக்கு பயந்து உம்முடைய வசனங்களை கை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். அதை மறுக்கிற, மறுதளிக்கிற, அதை பின்பற்றாதபடி போகிற யாவரையும் விட்டு விலகி வர அருள் புரியும். துதி என மகிமையெல்லாம் உமக்கு. மீட்பர் மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். மறந்துடாதீங்க, இயேசுவே
நம்முடைய நல்ல நண்பர். இந்த பொல்லாத பிசாசு தான் நமக்கு பொல்லாத பகைஞன். God bless you.